அஸ்ஸலாமு அலைக்கும். யுஏஇல இவ்வளவு அழகான இடம் இருக்கான்னு தெரியாம போச்சு. வாங்க குர்ஃபகான் போகலாம். ஏர்லி மார்னிங்கே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. எல்லோ ரைஸ், சிக்கன் ரோஸ்ட், கல்யாணு நம்ம ஒரு ஸ்டைல்லேயே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டோம். இப்படியான பயணங்கள்ல நம்ம வீட்டிலிருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போறது நல்லதொரு ஃபீலை கொடுக்கும் இல்லையா? போற வழியிலேயே சீனரி எல்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. டேட்ஸ் தோட்டம், நீளமான ரோடு, திரும்புற பக்கம் எல்லாம் மவுண்டன்ஸ். போக போக போக்கிட்டு இருக்க போலவே தோணிச்சு. இல்ல ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி மவுண்டன் மேல ஏறி வியூஸை ரசிச்சோம். அவ்வளவு வெயில்லையும் குளிர்ந்த காத்து, அமைதியான சூழல், ரோட் சைடில் ஒட்டகம் எல்லாம் நின்றுச்சு. பார்க்கவே சூப்பர்வான பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தான். தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. எங்கே போனாலும் மஸ்ஜித் இருக்கும். அதுவும் அவ்வளவு நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு அழகான மஸ்ஜித் இருக்குமான்னு நினைச்சும் பார்க்கல. அந்த இடத்தோட அமைதி மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குர்ஃபகான் பீச் போனோம். அங்கே லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு பசங்கள் எல்லாம் பீச்சில் இறங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பீச் சைடில் இயற்கையோடு சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசி சிரிச்சிட்டு அங்கேருந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர்ஃபால் கூட பார்க்கவே நேச்சுரலாக இருந்துச்சு. பீச், மவுண்டன்ஸ், வெதர், ரோடு எல்லாமே சேர்ந்து இந்த பயணத்தை ரொம்பவே ஸ்பெஷலாக மாற்றிருச்சு. என்ன இருந்தாலும் சாய் இல்லாமல் நம்ம ட்ரிப் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஃபைனலாக எல்லாரும் சேர்ந்து சாயும் குடிச்சிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மெமரிஸோட இந்த சந்தோஷமான பயணத்தை எண்ட் பண்ணிட்டோம். யுஏஇல இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, விசிட் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க.